ஒரு 10 ஸ்டெப்பில் வந்து கஸ்டமருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 40,000 கிட்ட சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரு 10 ஸ்டெப் பண்ணால் போதும். இதுக்கு போய் கஸ்டமர் 40,000 செலவழிக்க தேவையில்லை. ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் 17 ப்ரோ. ஸோ மேலே உள்ள கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே மாற்றாமல் மேலே உள்ள கிளாஸை மட்டும் ஒரிஜினாலிட்டியாக மாற்றி கொடுக்க போகிறோம் ரொம்ப கம்மி ப்ரைஸில். ஸோ எப்படி மாற்றி கொடுக்குறோன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஐஃபோனில் இருந்து, சாம்சங்கில் இருந்து, ஒன் ப்ளஸில் இருந்து, ஸோ எல்லா ஹையர் அண்ட் மாடல்லேருந்து லோயர் அண்ட் மாடல் வரைக்கும் இந்த மாதிரி கிளாஸ் மாற்றிக்கலாம். எதனால் இந்த மாதிரி கிளாஸ் மாற்ற சொல்கிறோன்னா, ஸோ உங்களோட டிஸ்பிளே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ டிஸ்பிளேக்கு 40,000 செலவழிக்க தேவையில்லை. ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இது கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்து லேசர் மெத்தடில் வந்து இது மாற்றி கொடுக்குறோம். லேசர் மெத்தடில் அடிக்கும்போது டிஸ்பிளேக்கு ஒரு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ ரிஸ்க்கு ரொம்பவே கம்மி. ஓகேவா. ஸோ பக்காவாக இந்த மாதிரி கழட்டி கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாடல்ஸ் கழட்டி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கழட்டணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சாக்கு நான் அதுக்கு ட்ரைனிங்குமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ லேசர் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ கிளாஸ் கழட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ளெக்ஸு லைன் எடுக்கிறதுலேருந்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து ரீஃபர்பிங் பண்ணுறோம். ஸோ கிளாஸை கழட்டுறதுலேருந்து. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் எந்த மாதிரிலாம் கிளாஸ் கழட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ புதுசாக கடைக்காரங்க பார்க்குறீங்க, கடை வச்சுருக்கீங்க, கிளாஸ் கழட்டினது இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்க. கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சொல்லியும் கொடுத்துருக்கோம். எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் மாற்றினா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். பக்காவாக கிளாஸ் மாற்றி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் ரீஃபர்பிங் பண்ணுறது, அதாவது டிஸ்பிளே கிளாஸ் மாற்றுறது, லைன் ரிமூவ் பண்ணுறது, டிஸ்பிளே ஒயிட் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு, க்ரீன் ஸ்க்ரீன் ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே மாற்ற தேவையில்லை. லைன் வந்துட்டாலோ கிளாஸ் ப்ரோக்கன் ஆனாலோ சேம் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லைன் மட்டும் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் வந்து அதையுமே ரெடி பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கிளாஸை சேஃபாக செப்பரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் மேலே க்ளூ இருக்கும், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். அதை ஃபுல்லாக ப்ராசஸ் காட்டுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கிளாஸ் உடச்சி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிஸ்பிளேல லைன் வந்துட்டாலும் சரி, ஸோ டிஸ்பிளே க்ரீன் ஸ்க்ரீன் ஆகிடான்னு சொல்லி டிஸ்பிளே டச்சு ஒர்க் ஆகலை, டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு, கீழே போடல, தண்ணியில் போட்டோன்னே இந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா தாராளமாக ரெடி பண்ணால் டிஸ்பிளே மாற்றாமல் உங்களோட காஸ்ட்டு கம்மி பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே மாற்ற போனீங்களா அரௌண்ட் 30,000 40,000 வரும். அதுக்கு போய் டிஸ்பிளே மாற்றாமல் உங்கள் டிஸ்பிளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ டச்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே எப்படி தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பேப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஐஃபோனில் வந்து 7+க்கு அப்புறம் 8+க்கு அப்புறம் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. எல்லாமே பேப்பர் டிஸ்பிளே தான். 11 XR வரைக்கும் தான் எல்சிடி, அதுக்கப்புறம் எல்லாம் பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் பக்காவாக மாற்றி கொடுத்துட்றேன். சரிங்களா. ஸோ கிளாஸ் ஓல்டு கிளாஸ் இப்படி தான் இருக்கும். நியூ கிளாஸ் ஃபிட் பண்ணுறதை பாருங்கள். ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் கிளாஸை ரிமூவ் பண்ணணும். டஸ்ட் ப்ரூஃப் ஃப்ரீ மிஷினில் வச்சு தான் மாட்டுறேன். ஸோ டஸ்ட்டு எதுவும் ஒட்டாது. ஓகேங்களா. ஸோ டஸ்ட்டு ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஒட்டினதுக்கப்புறம் டிஸ்பிளேயும் கிளாஸும் பஞ்சிங் ஆகும். ஸோ ரெண்டையுமே பக்காவாக பேக் பண்ணி வரும். ஸோ உங்களோட டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, உங்கள் டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு, ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரீஸ்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு உடஞ்சிருந்துச்சாக்கு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஸோ கம்மியான ரேட்டில் டிஸ்பிளேயும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு ஃபோனில் உள்ள மதர் போர்ட் கம்ப்ளைண்ட் இருக்கும், அந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளே சேல்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 டிஸ்பிளே இருக்குன்னா அந்த டிஸ்பிளே கம்மியான ரேட்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். கிளாஸ் மாற்றின டிஸ்பிளே, ஃப்ளெக்ஸ் மாற்றின டிஸ்பிளே, லைன் எடுத்த டிஸ்பிளே, உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த மாதிரி டிஸ்பிளே கேட்டானுமா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ எங்கள் வாட்ஸ்அப் சேனல் சைடில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ அதில் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் உள்ள டிஸ்பிளே, ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சைஸில் இந்த ப்ரோக்கனான ஃபோன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். பாருங்கள் பக்காவாக கிளாஸ் மாற்றியாச்சு. 2 டோன்லேருந்து ஃபேஸ் ஐடிலேருந்து எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும். லாஸ்ட்டில் வந்து கஸ்டமரோட ஃபேஸ் ஐடியை வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுவேன். அதையுமே பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பபுள்ஸோ டாட்டோ எதுவுமே கிடையாது, கிளியராக இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக மாற்றனா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். எல்லா மாடல்லையுமே கிளாஸ் மட்டுமே மாற்றிக்கலாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில். ஸோ வந்து கிளாஸ் மாற்றுறதுல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டிலேருந்து எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்குது. கிளாஸ் ஒரே குவாலிட்டி மட்டும் தான் வரும். இதே மாதிரி திருப்பி கீழே விழுந்து கிளாஸ் உடஞ்சிட்டா கூட திருப்பி வந்து கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் நம்மக்கிட்ட மாற்றிங்களாக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் மாற்றி கொடுத்துருவேன். ஸோ ஃபேஸ் ஐடி கஸ்டமரோட ஃபேஸ் ஐடி செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு லேகு, எந்த ஒரு டச் சென்சிட்டிவ்லாம் மாறின மாதிரி எதுவுமே இல்லை. கஸ்டமருக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் டெம்பர் ஒட்டி கொடுத்துருக்கோம். சரிங்களா. அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க இதுக்காக. ஸோ அவங்களுக்கு மாற்றி கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட்டில் கஸ்டமர்ஸ் ரிவ்யூ வீடியோ போடுறேன், பார்த்துக்குறேங்க. இது சாம்சங்கோட ஃப்ளிப் 3 Z Flip 3ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே வரலன்னு கொடுத்துருந்தாங்க. அதை ரெடி பண்ணியாச்சு.
ஸோ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறேன் பாருங்க. ஜி எப்படி ஜி இருக்கு நம்ம கொடுத்தது? நீங்க கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கொடுக்கும்போது இந்த ஃபால்ட்டுக்காக ரெடி பண்ணதுக்கு கொடுத்தேன். சரி சரி. கரெக்டாக ஃபால்ட் அதாவது ஸ்டிப்பு மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டோமா? ஆமாம். நீங்கள் கொடுக்கும்போது லைனோட தான் கொடுத்தீங்க. சேம் எந்த டிஸ்பிளேல எந்த ஒரு டேமேஜ் கிடையாது. நம்ம பக்காவாக கழட்டி மாட்டி தந்திருக்கோமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆம்பூர்லேருந்து. பக்காவாக பண்ணி தந்திருக்கோம்ல? கரெக்டாக. ஹாப்பி தானே? ஓகே, தேங்க்யூ. பிக்சல் 6 ப்ரோ கிளாஸ் மட்டும் உடச்சு கொண்டு வந்தாங்க. கிளாஸ் மட்டும் மாற்றியாச்சு. ஸோ கஸ்டமர் கையில் கொடுத்து ஒரு ரிவ்யூக்கு நீங்களே கேளுங்க. ஆக்சுவலாக இது வெறும் கிளாஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான். ஓகே ஜி. பக்காவாக பண்ணியிருக்கோமா? வந்ததுக்கு ஓகே தானே? வருத்து. ஓகே ஜி, தேங்க்ஸ் தான். H50 ப்ரோ லாஸ்ட் டைம் ப்ரோ யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது 2வது ஃபோனு. நம்ம கிட்ட கிளாஸ் மட்டும் வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் கிளாஸ் பக்காவாக மாற்றி கொடுத்தோம். கஸ்டமர் ரிவ்யூ கேளுங்க. H50 ப்ரோ வாங்கி 10 நாள்லேயே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்து அப்புறம் ஆன்லைனில் பிடிச்சி இவங்களை மிஸ்ஸா மொபைலில் பிடிச்சி கொரியர் போட்டு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நேராகவே வந்துட்டேன். பரவாயில்ல, 2 ஹவர்ஸில் மாற்றி கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது, கிளாஸ் நல்லா இருக்குது. உடஞ்சி எத்தனை நாள் யூஸ் பண்ணீங்க? உடஞ்சி அதுக்கப்புறம் 1 மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு கிளாஸ் பிடிச்சி கொடுத்தாங்க. அப்புறம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கிளாஸ் சேஞ்ச் வந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்து இன்ஃபார்ம் பண்ணோடனே வந்து சீக்கிரம் பண்ணிட்டோம். 1 மந்த்தா கிளாஸ் கையில் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு சொன்னோடனே வந்துட்டீங்க. பக்காவாக மாற்றி கொடுத்துருவோம். நல்லா இருக்குது. பக்காவாக இருக்கா? பக்காவாக இருக்குது. ப்ரைஸ் நல்லா பண்ணணும். ப்ரைஸ் ஓகே, தேங்க்யூ. ஃபோன் காட்டிட்டேன். ഫോൺ കാണിച്ചേ. എങ്ങനെയുണ്ട് ഫോണ്? അടിപൊളിയാണ്. എന്തായിരുന്നു പ്രശ്നം വന്നപ്പോ? ഒരു കയ്യിൽ എന്തായിരുന്നു? സ്റ്റിപ്പ് പ്രോബ്ലം ആയിരുന്നു. ഒരു സ്ട്രിപ്പ് റൂള്. ഇപ്പൊ എങ്ങനെയുണ്ട് പാക്കിങ് നല്ലതായിട്ടുണ്ടോ? ഓക്കെ, എവിടുന്നാ വരുന്നത്? ഞാൻ ഇവിടെ മലപ്പുറം. ഓക്കെ ഓക്കെ, നിങ്ങൾ ഫോൺ മട്ടും കാട്ടിയിട്. നേരെ സ്ട്രൈറ്റാ കാട്ടിയിട്. ഓണാക്കി കാട്ടിയിട്. ആ ഓക്കെ ഓക്കെ.